ஷாலோம். டே 2 டே 2 பி த லைட் இன் த வேர்ல்ட் சிந்தனையில் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கலாம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இதில் ஏதேன் தோட்டத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வெட்டிங் செரமனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது இப்போ வரை நடந்துட்டுருக்கு பியூட்டிஃபுல்லாக. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய நீட் அண்ட் ப்ரொவிஷனுக்காக எல்லாவற்றையும் தோட்டத்தில் முன்கூட்டியே ஏற்படுத்துகிறார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதின போது மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷனை உருவாக்குறதற்கு மண்ணு தேவைன்னா தேவன் மனுஷனை மண்ணினால் உருவாக்குனார். ஸோ அந்த மண் அப்போ ஈரமாக்கப்படணும், அப்போ தான் மனிதனை உருவாக்க முடியும். ஆனால் நோவா ஃப்ளட்டுக்கு முன்னாடி பைபிளில் மழை இருந்ததாக குறிப்பிடப்படவில்லை. வர்ஸ் 5 கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. அதற்கு பிறகு மனிதனை உருவாக்கினார். ஸோ இந்த ஏதேன் தோட்டத்தில் அபண்டன்ட் ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸை வச்சிருந்தார். அப்புறம் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி 4 நதிகளிலிருந்து தண்ணீர் வரும்படி செய்கிறார். பொன் கூட அங்கே விளைந்திருக்கு. கூடவே ட்ரீ ஆஃப் லைஃப் அண்ட் ட்ரீ ஆஃப் த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், அந்த ட்ரீஸையும் அங்கு படைத்திருந்தார். ஜெனசிஸ் 1 அண்ட் ஜெனசிஸ் 2க்கும் இடையில் ஒரு பெரிய கேப் தியரி இருப்பதாக வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் அவர் ஐடென்டிட்டி அண்ட் த மீனிங் ஆஃப் அவர் லைஃப் ஆன் எர்த் அதை குறித்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மனுஷனுக்கு ஃப்ரீவில் அண்ட் நாலேஜை தந்திருக்கிறார். அதை நல்ல முறையில் ரைட் அண்ட் ராங் நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணி அதை நாம் பகுத்தறிவோடு நாம் செயல்பட வேண்டும். அப்போ தான் நாம் அவரின் சாயலை நாம் பிரதிபலிக்க முடியும். அது மாத்திரமல்ல, தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆணும் பெண்ணையும் படைத்தார். அதற்கு எதிரானது ஒன்றுமில்லை. ஆனால் இப்போ உள்ள மாடர்ன் உலகில் ஆண் பெண் மேரேஜ், இன்னும் எல்ஜிபிடி, இன்னும் பலவிதமாக அதற்கு ஆண்டவர் படைத்த அந்த ஒரு படைப்பிற்கு அகென்ஸ்டாக நிறைய காரியங்கள் வந்தாலும் நாம் வீழ்ந்து போகாமல் அவரோடு இருந்து அபண்டன்ட் பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் செய்ய நாம் தயாராகவும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்போ அந்த நேரத்தில் இந்த வசனத்தோடு எங்களுக்கு இடைப்பட்டீங்க ராஜா. பரிசுத்தத்தை கொடுங்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்பது போல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இன்னும் எங்களை உம்முடைய பாதையில் தகுதிப்படுத்துங்க ராஜா. எவ்வளவாய் நீங்கள் அந்த ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது பிளான் பண்ணி ஒவ்வொரு காரியங்களை செய்தீங்க. அவங்களுடைய நீட் அண்ட் ப்ரொவிஷனை கூட அதற்கு முன்கூட்டியே நீங்கள் படைத்திருந்தீங்கப்பா. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவனை நாங்கள் இன்னும் உம்மை துதிக்க 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 எங்களுடைய உள்ளம் பொங்கி பாடுவதற்கு வேண்டிய கிருபையை நீங்கள் கொடுங்கப்பா. கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து அந்த நீர் உம்முடைய இருதய துடிப்பை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் இந்த பாவமுள்ள உலகத்தில் எந்த ஒரு பாவ கரைகளும் எங்களை தொடாதபடிக்கு எங்களை வேலையடைத்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வசனத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவர்கிட்ட நீங்கள் இடைப்படுங்க. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம், உடைய ஆசீர்வாத கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.